வேற என்ன வேணும்? வேற ஒன்றும் ஸ்டாக் என்னென்ன வச்சுக்கிறீங்க? மேலே ஸ்டாக் இருக்கு, நான் பார்க்கலாம். எனக்கு எதுக்கு நான் கடைக்குங்களா இல்லை சேல்ஸுக்கு? நான் ஆடி ஆஃபர் பார்த்து வந்தாங்க, ஆன்லைன்ல ஆஃபர் போட்டிருந்தீங்களா, அதை பார்த்து வந்தேன். கேரேஜுக்கு தான் எடுக்கிறேன். கொடுக்குற ஆஃபர் பார்த்துன்னா ஒரு கடையை ஆரம்பிச்சிடலாம் போல. நம்ம 632 வரைக்கும் ஆமா, அது எல்லாத்துலயும் ஒரு 20 எடுத்து போடுவாங்க. சரிங்க. கேரேஜுக்கு தேவையான சாமான் என்ன இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் ஒரு 10 செட் போடுங்க. எல்லாமே போடுங்க. நான் ஒரு பக்கத்துலயே ஒரு கடையை ஓபன் பண்ணிடுறேன். உங்ககிட்ட எல்லாமே தரமாக்குது, ரேட்டும் இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, எங்கேயும் போக முடியாது. அதனால எல்லாமே 20 செட் போடுங்க. ஆனா நீங்க இப்ப இந்த ஆடி ஆஃபர் பார்த்து வந்தீங்க இல்லீங்களா? ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு 1,12,000 ஸ்டாக்ஸ்க்கு நீங்க மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க. சரிதாங்க. நீங்க வந்து ஆடி ஆஃபர் பார்த்து வந்தீங்க இல்லீங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்க பொருள் எடுத்துட்டீங்க. அப்ப நாங்க சொன்ன மாதிரி கொடுத்தோம் இல்லீங்களா? மிஷின் கொடுக்கணும்ங்க. ரேட்ல உங்களுக்கு ஓகேங்களா? நானும் கூட நீங்க ஆஃபருக்கு வேண்டி எல்லாம் ரேட் அதிகப்படுத்தி போட்டு அதுல காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க பார்த்தேன். ஆனா ரேட் நார்மல் ரேட் தான் போட்டுக்கிறீங்க. சரிங்க. ஆனா எப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னு இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. நீங்க பில் பாத்துட்டீங்களா? கண்டிப்பா ஓகே. நாங்க என்ன வீடியோ சொன்னோமோ அதை நாங்க பண்ணிடுறோம். இதுதான் அதுக்கு உண்டான மிஷின் உங்களுக்கு. சரிங்களா? சரி தங்கம். இது ஒர்த் பாத்தீங்கன்னா 35,000 ரூபாய். ஓபன் பண்ணி காட்டுங்க. மிஷினுக்கு தான் பாத்துக்கிறேன். சொன்ன மாதிரி அதே பிரேக்கர் மிஷின் தானுங்க. 35,000 ஒர்த்துங்க. 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி 35,000 ரூபாய்க்கு கொடுக்கறது பெரிய விஷயம் தான். சரிங்க. ரொம்ப நன்றி தங்கம்.